இப்போ பிரைட்டாத்திங்க இருக்கும். அதாவது மக்களே, கரூர் பிரச்சனையில் என்ன சொன்னீங்க? தண்ணி வசதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தளபதி கொடுக்க வந்துடுங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்து விடிய விடிய குளிர்ல படுத்துறாங்க. அலுவலகம் அது கலெக்டர் ஆபீஸ் முழுக்கலங்க பாருங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு முழுக்கத்துல விடிய விடிய உண்ணாவிரதம் இருக்காங்க. தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லை. டிவிக்கில இருந்து மட்டும்தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது அடுத்த வெளி ஆளுகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். வேற உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே நாங்க கரண்ட் வசதி பண்ணி கொடுக்க மாட்டோம், பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டோம். நீங்க நைட்டுக்கு தங்காதீங்க, நீங்க வீட்டுகளுக்கு போயிட்டு வாங்க, இல்லாட்டி ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி மண்டபத்தை போய் படுத்து இருந்துச்சுவாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, பாம்பு கடிச்சாலும் சரி, பூரை கடிச்சாலும் சரி, என்ன கடிச்சாலும் சரி. தளபதிட்டு என்ன சொல்றீங்க விஜயன்? எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். அவ்வளவுதான். எந்த அரசு எங்களை எங்க கோரிக்கை எங்களுக்கு சொன்னாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 வருஷமா ஜெயிக்க முடியலன்னு எங்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து உங்க கோரிக்கையெல்லாம் விடியல் அரசே 13 வாக்குறீங்க. அதுக்கு வாங்குதான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களை நாங்க பணி நேரத்தில் பார்க்குறோம் சொல்லி எங்களுக்கு தனியா மீட்டிங் போட்டு நிர்வாகிகளுக்கு மீட்டிங் போட்டாங்க. அந்த நிர்வாகி வந்து மாவட்ட நிர்வாகிக்கு மீட்டிங் போட்டு, மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நிர்வாகிக்கு மீட்டிங் போட்டு சொல்லி நாங்க ஓட்டு போட்டோம். எங்களுக்கு இப்ப மோசம் பண்ணிட்டாரு. எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சியாளர் கூப்பிடாமலே தளபதிக்கு வந்து நாங்க வந்துட்டோம்ல. இந்த துண்டோட வேல்யூஷன் அப்படி எல்லாரும் வந்துருவாங்க. சரிங்களா? உங்க கூட நாங்க இருக்கோம். தம்பிதான். சரிங்க, கண்டிப்பா.